ராஜாவின் பிரசன்னம். ஒரு அழகான நாட்டில் ஒரு ஏழை விதவை தன் சிறு மகனுடன் வசித்து வந்தாள். அவர்கள் வசித்த கிராமம் எல்லையோரத்தில் இருந்ததினால் அடிக்கடி கொள்ளையர்களின் பயம் அங்கே இருந்தது. ஒவ்வொரு இரவும் அந்த தாய் பயத்திலேயே தூங்காமல் விழித்திருப்பாள். ஒரு நாள் அந்த நாட்டின் ராஜா தனது படைகளுடன் அந்த பக்கமாக வேட்டைக்கு வந்தார். வானிலை மோசமானதால் ராஜா அன்று இரவு அந்த ஏழை விதவையின் குடிசைக்கு அருகிலேயே தற்காலிகமாக முகாம் அமைத்து தங்க முடிவு செய்தார். அன்று இரவு அந்த தாய் மிக நிம்மதியாக தூங்கினார். காலையில் எழுந்த அவளுடைய மகன், அம்மா, கொள்ளையர்கள் பயம் இப்போதும் இருக்கிறதே, நேற்று மட்டும் எப்படி உங்களால் இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடிந்தது என்று கேட்டார். அதற்கு அந்த தாய் சொன்னாள், மகனே, நேற்று வரை நம் வீட்டின் கதவு பலவீனமாக இருந்தது. நாம் தனிமையில் இருந்தோம். ஆனால் இன்று நம் வாசலுக்கு வெளியே ராஜாவும் அவருடைய வீரர்களும் காவல் இருக்கிறார்கள். ராஜா இங்கே இருக்கும் போது எந்த திருடனும் உள்ளே நுழைய முடியாது. அவர் பக்கத்தில் இருக்கிறார் என்ற தைரியமே என்னை நிம்மதியாக தூங்க வைத்தது என்று சொன்னார். வேதாகமத்தில் செப்பனியா 3:15 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று. இந்த கதையில் வருகிற சம்பவத்தை போல இந்த ராஜா இருக்கும் போது அந்த தாய் எப்படி தைரியமாய் தூங்கினாரோ, அதே போல இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறபடியினாலே நாமும் தைரியமாய் இருக்க வேண்டும். சத்துருவை குறித்தோ, வியாதியை குறித்தோ, பிரச்சனைகளை குறித்தோ, நெருக்கத்தை குறித்தோ பயப்படாமல் அவர் மேல் உள்ள விசுவாசத்தோடு தைரியமாயிருப்போம். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.